Okay. Biology 11th biology நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு 4 क्वेश्चंस என்ன அப்படினா டெஃபினட்டா கேட்பாங்க. இல்லனா ஒரு 3 क्वेश्चन வச்சு டெஃபினட்டா கேட்பாங்க. அப்ப என்ன அப்படினா செல் பயாலஜி. செல் பயாலஜில லைஃப் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின ஒரு டாபிக் பார்ப்போம். அதுக்கு அப்புறம் தான் இது பார்ப்போம். ஆனா இத தனியா ஒரு क्वेश्चंस கேட்கறதுனால செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் செல் டிவிஷன் இந்த டாபிக் தான் நீ பார்ப்போம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செல் சைக்கிள் செல் டிவிஷன் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், செல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல். அப்போ என்ன ஆகும், ஒரு செல்லுல இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லு நிறைய செல்லா மாறி டிவைட் ஆகி 2 செல்லா மாறி இந்த 2 செல்லு 4 செல்லா மாறி இது மாதிரி என்ன அப்படின்னா எண்ணிக்கை என்ன அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ இப்போ என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, புக்ல லைன்ல ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருப்போம், த லைஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் எ சிங்கிள் செல்ஸ். அப்போ ஒரு சிங்கிள் செல்லுல இருந்தா லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த லிவிங் செல்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் செல்ல இருந்தா ஃபார்ம் ஆகுது. அப்போ செல் என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷன் ஆகிறதுனால என்ன நடக்குது, growth நடக்குது. ஓகேவா? அப்போ growth நடந்து கடைசி ப்ராடக்ட் என்ன உருவாகும் அப்படின்னா த லார்ஜ் சிங்கிள் செல்லுல இருந்து என்ன அப்படின்னா நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு லார்ஜ் ஆர்கானிசமே ஃபார்ம் ஆகும். ஆர்கானிசமே ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கானிசத்துல எவ்வளவு செல்ஸ் இருக்கும் அப்படின்னா த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக இன்ட்ரோவில் அப்போ ஒரு செல்லு எல்லா உயிரினமும் எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் செல்ல இருந்தால் என்ன அப்படின்னா ஆரிஜினேட் ஆகும், செல் டிவிஷனில் இன்வால்வ் ஆகும், அது க்ரோத் ஆகுது, அது லார்ஜ் ஆர்கானிசமாக மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரோ, ஒரு எல்லா உயிரினமும் ஒரு சிங்கிள் செல்ல இருந்தால் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா செல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் சைக்கிள் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒன்று இருக்கு. செல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதே தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு உயிரினத்தோட என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் த செல் டிவிஷன் ஆர் செல் சைக்கிள். செல் டிவிஷன் is a very important process in all living organisms. All living organisms. அப்போ என்ன ஆகும், ஒரு செல் இருக்கு, இந்த ஒரு செல் என்ன ஆகும் அப்படின்னா செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகுது. செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகுது. இந்த செல் டிவிஷன் இன்வால்வ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா growth நடக்கும். growth நடக்கும்போது இந்த செல் டிவிஷன் ப்ராசஸ்ல வேற என்னென்ன ப்ராசஸ் growth நடக்கும், அதே போல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் நடக்காது, இது பர்டிகுலர் ப்ராசஸ்ல மட்டும்தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். செல் growth ஆகிறதுக்கான ரீசன் யாரு அப்படின்னா சைட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னா சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ரீஸ் நடக்கிறதுனால தான் என்ன ஆகும் அப்படின்னா growth ஃபார்ம் ஆகும். அப்போ growthங்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே நிக்க போறதே கிடையாது. அப்போ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
அப்போ இந்த செல் என்னங்க அப்படின்னா செல் டிவைட் ஆகுது, growth நடக்குது, சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா மெனி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மெனி செல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெனியை உருவாகும். ஒரு ப்ராஜெனி அப்படிங்கிறது இட் இஸ் யங் ஒன், ப்ராஜெனியை உருவாக்கும். ஓகேவா? அப்போ இந்த ப்ராஜெனியில் என்ன அப்படின்னா இங்கே எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருந்ததோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இட்ஸ் கண்டைன் த ப்ராஜெனி contain the intact genome. ஜீனோம் என்ன அப்படின்னா எவ்வளோ இருக்குமோ அது அப்படியே என்ன அப்படின்னா இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இஸ் இன்ட்ரோடக்ஷன். இது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன். எழுதியாச்சா? இடையில யாராச்சும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு என்ன ரூமை மாதிரி நடத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் யாரும் இல்லாமல். ஓகேவா? எழுதியாச்சா? இன்னைக்கு கிளாஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிளாஸ்க்கு என்ன அப்படின்னா ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்கணும். இன்னைக்கு தேஷ்மி என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதில்ல தேஷ்மி என்ன ஃபீட்பேக் இன்னைக்கு. அடுத்த நாளே அப்படியே மாறும். சரிங்களா? ஒருத்தர் என்ன அப்படின்னா ஏன்னா நானே ஒரு ஆளாக தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அதனால. ஓகேம்மா. அடுத்தது பாருங்க, ஒரு செல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல் டிவிஷன் 2 விதமான செல் டிவிஷன் தான் நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னா செல் டிவிஷன்ல 3 இருக்கும். ஆனால் நம்ம புக்கில் என்ன அப்படின்னா 2 தான் கொடுத்துருப்பான். சரிங்களா? அதனால என்ன அப்படின்னா 2 செல் டிவிஷன் அப்படின்னா நடக்கும் மேஜரா. ஆனால் நீங்க 3 தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் டிவிஷன்ஸ் அப்படின்னு பேர், டைரக்ட் டிவிஷன்ஸ், இன்டைரக்ட் டிவிஷன்ஸ் அப்படின்னு பேர். மைட்டாசிஸும் மியாசிஸும் இன்டைரக்ட் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, செல் டிவிஷனை பொறுத்தவரை இது புக்கில் இல்லை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்காக ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் டிவிஷன்ஸ். ஓகேவா? டைரக்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எங்க நடக்கும் அப்படின்னா 2 இடத்துல நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட் செல்ஸ் நடக்கும். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் நடக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியாட் செல்ஸ்ல என்ன நடக்கிறது எல்லாமே டைரக்ட் மெத்தட். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல்லு இப்படி இருக்கும். அந்த ஒரு செல்லில் என்ன அப்படின்னா இந்த குரோமாட்டின் நெட்வொர்க் என்ன அப்படின்னா அப்படி வந்து அமையும். அதுல இருந்து என்ன அப்படின்னா இந்த குரோமாட்டின் நெட்வொர்க் என்ன அப்படின்னா 2ஆ மாறும். குரோமாட்டின் நெட்வொர்க்கு, ஓகேவா? குரோமாட்டின் நெட்வொர்க்கு இப்படி 2ஆ மாறும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா 2 செல்ல இப்படி என்ன அப்படின்னா 2ஆ பிரியும். இப்படி 2ஆ பிரியும். அப்போ குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தோன்னா இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று போகும். அதுக்கப்புறம் 2 செல்லாக மாறும். ஸோ இதில் ஏமைட்டாசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டைரக்ட் மெத்தடு இங்கே என்ன அப்படின்னா 2 செல்ல என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு மேமலி செல்ஸில் தான் நடக்கும் ஏமைட்டாசிஸ். இதில் ஒரு செல் இருக்கும், இது புக்கில் இல்லை, இந்த டைரக்ஷன் மட்டும் இது இல்லை, இது டைரக்டட் மெத்தட் மட்டும் இல்லை. ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா 2 செல்லாக மாறும். சரி, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா எலாங்கேட்டட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாக என்ன எலாங்கேட்டடாக மாறும். அதுலேருந்து 2ஆ டிவைட் சைட்டோபிளாசம் ஃபஸ்ட்டு கேரியோகைனசிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்கும். 2 செல்லாக என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இது என்ன அப்படின்னா நார்மலாக இதில் குரோமாட்டின் நெட்வொர்க், அந்த குரோமாட்டின்
என்ன அப்படின்னா அன்ஈக்குவலா என்ன அப்படின்னா பிரியாது. அப்ப அன்ஈக்குவலா பிரியறதுனா மைட்டாசிஸ்னா ஈக்குவலா பிரியும். ஏ மைட்டாசிஸ்னா ஏன்னா ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். அப்ப அன்ஈக்குவலா என்ன அப்படின்னா பிரியும். ஸோ இதுதான் ஏ மைட்டாசிஸ். டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மைட்டாசிஸ் இது ஈக்குவலா இருக்கும். ஒரு செல்லு என்னங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. மைட்டாசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஈக்குவேஷனல் டிவிஷன். அப்படின்னு பேர். அப்போ இங்க என்ன நடக்கும்? ஈக்குவேஷன் டிவிஷன்னா இங்க ஒரு செல் இருக்கும், 2a நம்பர் ஆஃப் செல்ஸ், அப்போ டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இது செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகி இங்க ஒரு 2a நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆகும், இங்க ஒரு 2a நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆகும் ஃபார்ம் ஆகும். அப்போ 2n இருக்கிறது 2n 2n-ஆவே மாறும். அப்போ டிப்ளாய்ட் நேச்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் ப்ராஜனில என்ன உருவாகும். இது ஒரு ஈக்குவேஷனல் டிவிஷன். ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஷேரிங் ஆகும் 2 செல்லுக்கும். எங்க என்ன ஆகும் அப்படின்னா இன்னொன்னு யாரு மியாசிஸ். ஓகேவா? மியாசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மியாசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன். கொஷின் இதுலயே பேசிக்லயே நின்றுறோம். ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா the 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னகும் அப்படின்னா இது என்னகும் 2ஆ பிரியும். அது மியாசிஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். மியாசிஸ்ல என்னகும் அப்படின்னா எண்ணா மாறும். இதுக்கப்புறம் என்னகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஹாப்ளாய்டும் 2 ஹாப்ளாய்டை உருவாக்கும். ஓகேவா? அப்ப என்னாகும்? இதுல இருந்து ஒரு செல்லுல இருந்து 2 செல்லு ஃபார்ம் ஆகும். அப்போ என்னாகும் அப்படின்னா இதுல ஒரு செல்லுல இருந்து 4 செல்லு உருவாகும். சரிங்களா? அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்டா இருக்கும். எண்ணுங்கிறது ஹாப்ளாய்டு அப்படின்ட்டு, 2nங்கிறது டிப்ளாய்டுன்னு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். இப்போதான் என்ன அப்படின்னா நம்ம டாபிக் உள்ளேயே உள்ள என்ட்ராகிறோம். என்ன அப்படின்னா செல் சைக்கிள்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். செல் சைக்கிள் அடுத்த பக்கம் இதை எழுதிக்கங்க. அடுத்த பக்கம் எழுதியாச்சா? ஓகே. அடுத்து பாருங்க, செல் சைக்கிள் அப்படின்னா என்ன? செல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன, எப்படிலாம் இன்வால்வ் ஆகும்? ஒரு செல் இருக்கு, இது கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஹரிசாண்டலாக வச்சு கொஞ்சம் நீட்டாக போட்டுக்குங்க. ஒரு செல் இருக்கு, இந்த செல்லில் என்ன அப்படின்னா 2 நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த செல் என்ன அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. இது இன்வால்வ் ஆகும்போது என்ன அப்படின்னா இந்த செல்லு கொஞ்சம் க்ரோ ஆகும். இந்த ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய செல்லு, இந்த செல்லு கொஞ்சம் க்ரோ ஆகும். அப்போ இந்த செல்லு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்க்கு ஒன்று உள்ள என்டர் ஆகும். ப்ரிப்பரேட்டரி ஃபேஸுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்னு பேர். இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். இன்டர்ஃபேஸில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேஸ் இருக்கும். இந்த 3 ஃபேஸ் G1 ஃபேஸு, S ஃபேஸு, G2 ஃபேஸ், 3 ஃபேஸ் இருக்கும். இதை நான் பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு டயக்ராமாக காமிக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லார்ஜ் இப்போ என்ன growth phase 1 இங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். இந்த இடத்துல மட்டும்தான், வேற எங்கேயுமே ரெப்ளிகேஷன் நடக்காது. அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது எஸ் ஃபேஸ், சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு பேர். இந்த growth phase 1 growth phase 2 இடையில இருக்கும். இந்த வருஷம் நீட்ல கேட்ட கொஸ்டின் இதான். அவ்வளோதான், இது ஒரு சீக்வன்ஸ் கேட்டிருக்கான். அவ்வளோதான், G1 S G2 அவ்வளோதான் கொஸ்டின் கேட்டிருக்கான்.
சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ்ல இன்வால்வ் ஆன இது ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு இந்த செல்லு வந்து செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டா டிவைட் ஆகும். இந்த செல்லுல உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டா டிவைட் ஆகும். அப்ப இந்த இடத்துல நடக்கக்கூடியது பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரியோகைனசிஸ் அப்படின்னு பேர். கேரியோகைனசிஸ். ஓகேவா? இந்த கேரியோகைனசிஸ்ல தான் என்ன அப்படின்னா 4 ஃபேஸ் இருக்கும். கேரியோகைனசிஸ்ல 4 ஃபேஸ் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ப்ரோஃபேஸ், ரெண்டாவது என்ன அப்படின்னா மெட்டாஃபேஸ், அடுத்தது என்ன அப்படின்னா அனாஃபேஸ், அடுத்தது என்ன அப்படின்னா டிலோஃபேஸ். ஒரு 4 ஃபேஸ் இருக்கும். அடுத்தது இப்போ நியூக்ளியஸ் பிரிஞ்சிருச்சு, அப்போ கேரியோகைனசிஸ். இது திரும்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லு என்ன ஆகும் அப்படின்னா 2 செல்லா பிரியும். இந்த செல் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் என்ன பிரிஞ்சிச்சா இதுக்கு இடையில என்ன ஆகும் டிவைட் ஆகும். அப்போ இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல்லும் சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகுது. அப்போ இந்த ப்ராசஸ்ல எங்க நடக்கிறதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ் அப்படின்னு பேரு. இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு பேரு இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓகேவா? இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இன்டர்ஃபேஸ்னு சொன்னோம். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் எண்டு வரைக்கும் இந்த ஃபேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது வரைக்கும் ஃபுல்லாவே உருவாகிற வரைக்கும் இதுக்கு பேரு எம் ஃபேஸ் அப்படின்னு பேரு. இந்த எம் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிவிஷன் ஃபேஸ். டிவிஷன் ஃபேஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இதுதான் அவுட்லைன். இப்போ லாஸ்ட் டைம் கொஷின்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ் இதுதான். என்ன அப்படின்னா இதோட சீக்வன்ஸ் கேட்டுடலாம். இப்போ சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா G1 S, அதுக்கப்புறம் என்னது G2, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேரியோகைனசிஸ், கேரியோகைனசிஸ்க்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ். சரியா? இதுதான் ப்ராசஸ். அப்போ கேரியோகைனசிஸோட சீக்வன்ஸ்னு கேட்டோம்னா என்னவும் ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸு, அனாஃபேஸு, டீலோஃபேஸ். ஓகேங்களா? இதுதான் கேரியோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை என்ன அப்படின்னா நான் டயக்ராமா நான் போடுறேன். இப்போ பாருங்க ஒரு ஓகே இப்படி ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுங்களா. இப்போ என்னவும் இங்க இருந்து மையம் இந்த ஃபேஸ்க்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா G1 ஃபேஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எஸ் ஃபேஸ் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்கு பேரு G2 ஃபேஸ். இதுதான் சீக்வன்ஸ். அப்போ ஒரு செல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வருது அப்படின்னா ஒரு செல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சின்னதா இருக்கு அப்படின்னா இது என்னவும் இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்படி மூவ் ஆகி என்ன அப்படின்னா எங்க வரும் growth ஃபேஸ் வரும். growth ஃபேஸ் வரும்போது கொஞ்சம் பெருசாகும். growth ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்த பிறகு இந்த ஃபேஸ் ஃபுல்லாவே இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இது ஃபுல்லாவே இது எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா எம் ஃபேஸ் அப்படின்னு பேர். அதே போல இந்த இடத்துல இருக்கு பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு இன்டர்ஃபேஸ்னு பேரு. அப்ப இது ஃபுல்லா இந்த இது எல்லாம் ஃபுல்லா என்ன அப்படின்னா அது எம் ஃபேஸ் அப்படின்னு பேரு. இந்த எம் ஃபேஸ் என்ன அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது எம் ஃபேஸ் கேரியோகைனசிஸ் அப்புறம் சைட்டோகைனசிஸ். அப்ப என்ன அப்படின்னா இது
ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ் இது என்ன அப்படின்னா எம் ஃபேஸ் தான். இது எம் ஃபேஸ். ஓகேங்களா? சைட்டோகைனசிஸும் கேரியோகைனசிஸும் சேர்ந்து தான் எம் ஃபேஸ். இப்போ இந்த எம் ஃபேஸில் என்ன அப்படின்னா எம் ஃபேஸில் என்ன இந்த இடத்துல இங்கே நடக்கிறதுக்கு பேர் கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் கே மட்டும் போடுறேன். அதே போல் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் ஜென்ரலாக அது ரெண்டையும் சேர்த்தா என்னது எம் ஃபேஸ். எம் ஃபேஸை தான் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அப்போ கேரியோகைனசிஸ். இந்த கேரியோகைனசிஸை 4ஆக பிரிக்கிறோம். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். அப்போ இந்த செல்லு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லு கேரியோகைனசிஸ் போகும்போது இங்கே வரும்போது என்னாகும் 2 நியூக்ளியஸாக மாறிடும். அப்போ 2 செல்லாக மாறிடுது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 செல்லு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே சைட்டோபிளாசம் பிரியும். சைட்டோபிளாசம் பிரியும் போது இங்கே வரும்போது 2 செல்லாக என்ன அப்படின்னா பிரிஞ்சிடும். அப்போ ஒரு செல்லு என்ன பண்ணும் அப்படின்னா செல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகி என்னாகும் இது இன்டர்ஃபேஸில் இன்வால்வ் ஆகும். G1 S G2 அப்புறம் கேரியோகைனசிஸ் நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகும். அப்போ நியூக்ளியஸ் டிவிஷன் ஆன பிறகு சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகும். சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லு வந்து என்ன ஆகும் அப்படின்னா G1 ஃபேஸில் உள்ளே போயிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா இது என்னது இந்த செல்லு வந்து ரிஜெக்ட் ஆகும். சம்திங் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியலு இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் எல்லாம் சரியாக க்ரோ ஆகாமல் அன்கேபபிளாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன அப்படின்னா இது உள்ள என்ட்ரான பிறகு திரும்பி என்ன அப்படின்னா பேக் போகும். இந்த ஃபேஸில் ஒரு ஃபேஸ் இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பேர் என்ன, இந்த ஃபேஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா G0 ஃபேஸ். G0 G0 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செல்லு என்ன அப்படின்னா அன்கேபபிளாக இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா இங்கே வரும். இதான் குவாசியன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் த ஓவர் வியூ ஆஃப் என்ன அப்படின்னா செல் சைக்கிள். ஓகேவா? எழுதியாச்சுன்னு பாருங்க. நீட்டாக போட்டுங்க. கொஷின் எல்லாமே இதுலேயே தான் வந்துடும். இந்த சீக்வன்ஸும் பார்த்துங்க அதே போல். போலாமா? எழுதியாச்சா? எஸ் சார். ஓகேம்மா. அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா டூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். இப்போ இந்த செல் சைக்கிள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? டூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். சரியா? அப்போ ஹியூமன்ல எவ்வளோ நேரம் நடக்கும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஹியூமன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமன் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் சைக்கிள் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள நடந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஹியூமன் கொடுக்கல அப்படின்னா ஹியூமன் வாட் டைப் ஆஃப் செல்ஸ்? யூகேரியாட் செல்ஸ். யூகேரியாட்டிக் செல்ஸ். இப்போ யூகேரியாட் செல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ் நடக்கும். இந்த 24 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக பிரிக்கிறோம். இன்டர்ஃபேஸ் எவ்வளோ நேரம் நடக்கும்? இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 95% என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் தான். அதாவது 23 ஹவர்ஸ் என்ன அப்படின்னா நடக்கும். மீதி இருக்கக்கூடிய எம் ஃபேஸ் இது எவ்வளோ நடக்கும் அப்படின்னா 5% நடக்கும். அது 1 hour தான் நடக்கும்.
ஓகேவா? அதே போல் என்ன அப்படின்னா ஈஸ்டில் புக்கில் கொடுத்துருக்க 2 ரீடிங் தான் கொடுத்துருக்கான். ஈஸ்டில் பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸ் என்ன அப்படின்னா நடக்கும் ஈஸ்டில். இந்த கொஷினும் ஒரு முறை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா ஏன் இந்த வேரியேஷன் கொடுக்குறாங்க? ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் செல் சைக்கிள் வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ என்னது? டூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள் கேன் வேரி ஃப்ரம் organisms to organisms. ஓகேவா? அப்போ செல் என்ன காட்டினா வேரியேஷன் ஆகும், அதனால என்ன காட்டினா ஒவ்வொரு செல்லும் சைஸ் வேரியேஷன் ஆகும், அதனால செல் சைக்கிள் டூரேஷன் என்ன காட்டினா வேரி ஆகும் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த செல் சைக்கிளில் நம்ம இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் கேரியோகைனசிஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது எதுக்கு எதுக்கடையில் இருக்கும் அப்படின்னா பாருங்க பார்ப்போம். எதுக்கு எதுக்கடையில் இன்டர்ஃபேஸு எங்க யாராவது சொல்ல முடியுமா பாருங்க? இன்டர்ஃபேஸுங்கிறது எதுக்கு சார்? G1 S G2 சார். இன்டர்ஃபேஸ்ங்கிறது எதுக்கு எதுக்கடையில் இருக்கு? இன்டர்ஃபேஸ்ங்கிறது இது எல்லாம் இன்டர்ஃபேஸ் தான். எதுக்கு எதுக்கடையில் இருக்கு? M phase-க்கு நடுவுல M phase கார்டியோகைனசிஸ்க்கு நடுவுல இருக்கு. பாருங்க, இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எப்படி போடுறேன்னு பாருங்க. ஒரு செல்லு இங்க ஒரு இன்டர்ஃபேஸ் நடக்கும். இது இந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் முடிஞ்ச பிறகு க்ரோ ஆகுது, நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகுது, 2 செல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? திரும்பி இந்த செல்லு எங்கே போகுது? இன்டர்ஃபேஸில் இன்வால்வ் ஆகுது. இன்டர்ஃபேஸில் இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த செல் என்ன ஆகும்? திரும்பியும் 2 செல்லாக பிரியும் இல்லையா? அப்போ இந்த ஃபேஸ்க்கு பேர் என்னது? எம் ஃபேஸ். இந்த ஃபேஸ்க்கு பேர் என்னது? எம் ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸ் எதுக்கு இடையில இருக்கு? 2 M phase-க்கு நடுவுல. வெரி குட், அவ்வளோதான். சரிங்களா? இன்டர்ஃபேஸுங்கிறது இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நடந்திருக்கோம், அதனால இதை எடுத்துக்கிட்டோம் நம்ம. அப்போது இந்த சைக்கிளில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு எம் ஃபேஸ் நடந்துச்சுன்னா இது அடுத்த சுழற்சி என்ன அப்படின்னா வர வரைக்கும் என்ன அப்படின்னா இடையில இருக்கு. அப்போ 2 எம் ஃபேஸ்க்கு இடையில தான் என்ன இருக்கு? இது ஒரு எம் ஃபேஸ், இன்னொரு எம் ஃபேஸ் நடந்திருக்கும். அப்போ 2க்கு இடையில நடக்கிறதா என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ the phase between 2 successive M phase. Successive M phase. ஓகேங்களா? இந்த ஃபேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்களா அப்படின்னா previously called as என்ன அப்படின்னா ரெஸ்டிங் ஃபேஸ். ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபேஸ் நடக்கும்போது மட்டும் என்ன அப்படின்னா நாட் விசிபிள் அண்டர் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்ல இங்க என்னென்ன சேஞ்ச் நடக்குதோ மைக்ரோஸ்கோப்ல கிளியரா பண்ண முடியாது. அப்போ சேஞ்ச் occur during this phase or not visible under microscope. மைக்ரோஸ்கோப்ல என்ன அப்படின்னா பார்க்க முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஃபேஸில் தான் இன்டர்ஃபேஸில் தான் மெட்டபாலிக்கில் எல்லா செல்லும் நல்லா குரோ ஆகும், மெட்டபாலிக்கில் ஆக்டிவாக இருக்கும். மெட்டபாலிக்கலி இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ்
most active phase of cell cycle. அப்போ இது எவ்வளவு நேரம் நடக்கும்னு சொன்னா இன்டர்ஃபேஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 95. வெரி குட். 95%. 95% யார் நடக்கிறா அப்படின்னா the duration of total cell cycle. இன்டர்ஃபேஸ் தான் என்ன அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் என்ன 3 டிவிஷனா பிரிக்கிறோம். என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இன்டர்ஃபேஸ் டிவைடட் இன்டு 3 ஃபர்தர் ஃபேஸஸ். என்னென்ன இதில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ். ஓகே பாருங்க, மாற்றலாமா? எஸ் சார். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. இதில் என்ன அப்படின்னா the 3 phases of interface. அப்போ இன்டர்ஃபேஸில் என்ன அப்படின்னா 3 ஃபேஸ் இருக்கு. ஒன்று G1 ஃபேஸ், ரெண்டாவது எஸ் ஃபேஸ், மூணாவது G2 ஃபேஸ். கொஷின் கேட்கறதா இருந்தால் இந்த ஏரியா இருக்கலாம். அப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரு கேப் 1 ஃபேஸ் அப்படின்னு கேப் 1ன்னு பேரு. அதே போல என்ன அப்படின்னா growth phase 1ன்னு பேரு. growth phase 1 அப்படின்னு பேரு. இல்லை அப்படின்னா கேப் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு இடையில இருக்கு இது சொல்லுவோம். அப்போ G1 ஃபேஸ் எதுக்கு இடையில இருக்கு? இன்டர்வல் பிட்வீன் சொல்லுங்க அப்போ. சைட்டோகைனசிஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணதுல G1 வந்து ஜெனரலா எப்படி சைட்டோகைனசிஸ் சொல்லுவீங்க? வெரி குட். எம் ஃபேஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா சைட்டோகைனசிஸ் எம் ஃபேஸ் தானே, கரெக்ட் தானே? அப்போ சைட்டோகைனசிஸ் எக்ஸாக்டா சொன்னோம்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவங்க சைட்டோகைனசிஸ் கொடுத்துக்க மாட்டோம். ஆனா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எம் ஃபேஸுக்கும் எஸ் ஃபேஸுக்கும் இடையில. அதான் ஆன்சர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா பிட்வீன் எம் அண்ட் எஸ் ஃபேஸ். இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? ஓகேங்களா? அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட் மைட்டாட்டிக் ஃபேஸ். ஏன் போஸ்ட்னா அடுத்தது. அப்போ போஸ்ட் மைட்டாட்டிக் ஃபேஸ்க்கும் அடுத்தது. ப்ரீனா முன்னாடின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? மைட்டாட்டிக் ஃபேஸ் நடந்திருக்கு, அதாவது எம் ஃபேஸ் நடந்திருக்கு. போஸ்ட் எம் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு எம் ஃபேஸ் அப்படின்னு பேரு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? ப்ரீ மைட்டாட்டிக் ஃபேஸ் என்ன நடக்கும்? ப்ரீ சிந்தட்டிக் ஃபேஸ் என்ன நடக்குது? ப்ரீ சிந்தட்டிக் ஃபேஸ். அப்ப என்னது? சிந்தட்டிக் ஃபேஸ்ங்கிறது என்னது? எஸ் ஃபேஸ். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும்? ஒரு செல் சைக்கிள் இருக்குன்னா இது G1, இது G2, சரி எஸ், அதுக்கப்புறம் G2. இதை தான் எம் ஃபேஸ்ன்னு சொல்றோம். இதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்ன சொல்றாங்க? இந்த G1ங்கிறது வந்து போஸ்ட் எம் ஃபேஸ். போஸ்ட்னா பேக், ப்ரீனா முன்னாடி. அப்போ ப்ரீல என்ன இருக்கிறது? சிந்தட்டிக் ஃபேஸ் இருக்கா. பின்னாடி என்ன இருக்கு? எம் ஃபேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா G1 ஃபேஸ்.
இந்த G1 ஃபேஸ்ல என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, நான் அடுத்த பக்கம் எடுத்துக்கிறேன். அப்போ G1 ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த செல் மெட்டபாலிக்கா ஆக்டிவா இருக்கும், கண்டினியூஸா க்ரோ ஆகும். ஏன்னா அதனாலதான் க்ரோத் ஃபேஸ்னு பேரு. இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். அதே போல என்ன அப்படின்னா கண்டினியூஸ் க்ரோ இருக்கும், continuously grow but do not replicate. இங்க என்ன நடக்காது, டிஎன்ஏ என்ன அப்படின்னா ரெப்ளிகேட் ஆகாது, but do not replicate, replicates its DNA. அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறது ஒரே ஒரு இடம் தான், எங்க அப்படின்னா அது எஸ் ஃபேஸ்ல மட்டும்தான். அப்ப என்ன ஆகும், இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய the most of the organelles என்ன ஆகும் அப்படின்னா developed or duplicated. டூப்ளிகேஷன்னா டபுள் ஆகும். செல் ஆர்கனல்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகும். growth ஆஃப் செல்ஸ், செல் என்ன அப்படின்னா growth ஆகும். இங்க ஆர்என்ஏவும் புரோட்டீனும் சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் எல்லாம் எங்க நடக்குது, ஈவெண்ட்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா இதுல G1 ஃபேஸ் நடக்கும். எழுதிக்கங்க. அடுத்தது பார்க்கறது என்ன அப்படின்னா எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சிந்தட்டிக் ஃபேஸ். எஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபேஸ். சிந்தட்டிக் ஃபேஸ் எதுக்கு இடையில இருக்கு, எழுதியாச்சா? சார் G1 க்கு G2 க்கு இடையில வெரி குட். பாருங்க, எஸ் ஃபேஸ்ங்கிறது எங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேரு சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு பேரு. ஓகேங்களா, அப்போ இதுக்கு பேரு சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு பேரு. சிந்தட்டிக் ஃபேஸ் இது எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா இன்டர்வல் பிட்வீன் G1 and G2 ஃபேஸ். அதே போல அப்படின்னா இதோட போஸ்ட் யாரு, G1 phase. G1 சார். வெரி குட். போஸ்ட் வந்து G1 ஃபேஸ். ப்ரீ வந்து யாரு அப்படின்னா G2 ஃபேஸ். இதோட ஈவெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த இதுல என்ன மேஜரா நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா எங்க நடக்கும், நியூக்ளியஸ்ல நடக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு சிங்கிள் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ என்ன வரும் அப்படின்னா டூ மாலிகுல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வரும். சிங்கிள் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ 2 மாலிகுல்ஸ் டிஎன்ஏ வரும். அப்போ டிஎன்ஏவா மாற்றக்கூடிய இதுதான் டிஎன்ஏன்னு சொல்லுவோம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவோம்.
இந்த இடத்துல ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகும். என்சைம் பேர் என்ன? DNA dependent DNA polymerase. வெரி குட், வெரி குட். வைசா சொன்னது? Yes, sir. வெரி குட், வெரி குட். டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகேங்களா? டிஎன்ஏ இதுக்கு பேர் என்னது? இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ உருவாக்கணும்னா இந்த டிஎன்ஏ டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிஎன்ஏ பாலிமரேஸ், அதாவது டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு பேர். ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் கேட்கறது இதான் கேட்கலாம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு. இது முடிச்சோடனே என்ன கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் முடிச்ச பிறகு இதில் நடந்தக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், இப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, the amount of DNA doubled. அப்போ அமௌண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, the amount of DNA per cells, ஒவ்வொரு செல்லும் என்ன அப்படின்னா டபுள் ஆகும். டபுள்ஸ். அது இல்லாமல் என்ன அப்படின்னா, அங்கே எழுதுறேன் அதோட கண்டினியூஷன் ஈவெண்ட்ஸை. சென்ட்ரியோல் என்ன அப்படின்னா டூப்ளிகேஷன் ஆகும். இது ரொம்ப முக்கியம். சென்ட்ரியோல் எங்க இருக்கும்? அனிமல் செல்ஸ் இருக்குமா, பிளான்ட் செல்ஸ் இருக்குமா? Animal cells. என்னவா? வாட் இஸ் a function? Cell division, sir. அப்போ பிளான்ட் செல்ஸ்ல எப்படி செல் டிவைட் ஆகும்? அனிமல் செல்ஸ்ல சென்ட்ரியோல் இருக்கு, டிவைட் ஆகுது, 2 செல்லா பிரிஞ்சிருது. அப்போ பிளான்ட் செல்ஸ்ல என்ன ரீசன் அப்படின்னா, செல் பிளேட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் பிளான்ட் செல்ஸ்ல. அனிமல் செல்ஸ்ல சென்ட்ரியோல் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒன்று இருக்கும். அங்கே செல் பிளேட்னு என்ன அப்படின்னா கடைசியாக பிரிக்கும் போது என்ன அப்படின்னா இன்வால்வ் ஆகும். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சிந்தசிஸ் ஆஃப் ஹிஸ்டோன் புரோட்டீன். ஹிஸ்டோன் புரோட்டீன் டிஎன்ஏ என்ன அப்படின்னா, டிஎன்ஏ இஸ் டினோட்டட் என்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆஸ் அ 2C அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2C இருக்கிறது என்னவா மாறும் அப்படின்னா 4C மாறும். அப்போ 2C தென் இன்க்ரீஸ்ட் 4C மாறும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 2C 4C அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு. இப்படி ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னா இப்படிதான் அந்த குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ல டிஎன்ஏ நார்மலா இருக்கும்போது இந்த குரோமோசோம இந்த உள்ள என்ன அப்படின்னா டிஎன்ஏ எப்படி இருக்கும்? அப்படி டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ நார்மலா இருக்கும்போது இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 2C டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இப்போ எஸ்பேஸ்க்கு வரும்போது இது எல்லா ஜீவன்கள்லாம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ எஸ்பேஸ் வரும்போது என்ன ஆகும்? இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ என்னாகும்? இது பிரிஞ்சு இப்படி 2ஆ மாறும். உள்ளதான் நடக்கும். இது நான் புரியறதுக்காக சொல்றேன், இந்த இடத்துல 2 போட முடியாதுன்ட்டு. அப்போ என்னாகும்? சிங்கிளா இருந்தது இப்படி 2ஆ மாறி இருக்கு. அப்போ எதாவது இதுல 2C இருக்கும், இதுல 2C இருக்கும், 2ஆ மாறி இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ? 4C அப்படின்னு பேரு இந்த டிஎன்ஏ கண்டென்சேஷன். ஓகேவா? அப்போ 4C இருக்கு. இந்த கொஸ்டின் ஒரு மாதிரி கேட்டுதான். இந்த இடம் புரிஞ்சுச்சா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. ஓகே மேம். அடுத்தது என்ன அப்படின்னா, இங்க there is increase the chromosome number. ஆனா நல்லா கவனிங்க, இங்க ஒரு குரோமோசோம்னா ஒரு குரோமோசோம் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகாது, டிஎன்ஏ மட்டும் தான் எஸ்பேஸ்ல என்ன இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல எதுக்கும் there is no increase in the chromosome number. ஓகேங்களா?
இந்த பாயிண்ட்டும் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். டிஎன்ஏ தான் இன்க்ரீஸ் ஆகுது, குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகல. இதுல எஸ் ஃபேஸ்ல இது மாதிரி எந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அழுத்தமா சொல்றோமோ அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி டெஃபினட்டா வரும். அதே போல இங்க G1க்கும் எஸ் ஃபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. G1 பொறுத்த வரைக்கும் G1ல ஓகேவா, G1ல என்ன இருக்கும் அப்படின்னா குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2n நம்பர் ஆஃப் இருக்கும். சரிங்களா, 2n குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டா இருக்கும். அதுதான் குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ல டிப்ளாய்டா இருக்கும், அதாவது 2n இருக்கும். சரிங்களா, எஸ் ஃபேஸ்ல வந்து பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபேஸ்லயும் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன் சேம், அவ்வளவுதான். குரோமோசோம்ஸ்ல the number of chromosome remain in same. அப்போ குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டா தான் இருக்கும், 2n இருக்கும். அப்போ குரோமோசோம் எப்படி இருக்கும், ரிமைன் சேம். G1ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, எழுதிங்க. அடுத்தது G2 ஃபேஸ். G2 phase. எழுதியாச்சா? Yes, sir. Okay. இப்போ அடுத்தது பாருங்க, G2 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் G2 ஃபேஸ் நாங்கள் இடம் இல்லாதனால தனியாக எழுதிட்டேன். இல்லைன்னா இங்கே போகணும், இங்கே போய் எழுதணும். எழுதிக்கலாமா? இதுலேயே எழுதிங்க. G2 ஃபேஸ் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேப் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். growth phase 2 அப்படின்னு பேரு, growth phase 2ன்னு பேரு. அதே போல இதோட போஸ்ட் யாரு இருக்கா? synthetic phase. எஸ் ஃபேஸ். இதோட ப்ரீ யார் இருக்கா? வெரி குட். இதுல பாருங்க ஈவெண்ட்ஸ் பாருங்க. ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்க தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சென்ட்ரியோல் அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இங்க சிந்தசிஸ் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே போல சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல growth ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா growth ஆகும். இந்த இடத்துல புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக ஆரம்பிக்கும். இந்த புரோட்டீன்ஸ் ஆர் synthesized in preparation of மைட்டாசிஸ். ஓகேங்களா, மைட்டாசிஸ் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா G2 ஃபேஸ். அவ்வளோதான். இதுல 3 ஃபேஸ்லையும் காமனா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் காமனா நடக்கும். சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எழுதிட்டீங்களா? மாத்திடலாமா? இந்த 3 ஃபேஸை ரிசர்ச் பண்ணி எனக்கு என்ன காமனா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஃபேஸு காமனா இருக்கு? ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 இடையில நடக்கும்போது என்னமா? growth phase. வெரி குட். வேற என்ன எது வந்து எந்த ஒரு ப்ராசஸ் இங்க நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க,
ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் டக்குன்னு உடனே சொல்லிடுறீங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் டேக் பிளேஸ் G2. G2. ஒன்று ஆப்ஷன் G1, 2 S, 3 G2, 4 all of this, all of the above. Protein synthesis. Question 1. All of the above, sir. Very good. All of the above, sir. All of the above. All of the above. Very good. Question number 2 பாருங்க. RNA synthesis. RNA synthesis take place in Yes phase. G1 phase. G1 phase. Yes. G1. G1, 2 S, G2, 4 வந்து all of this. G1. G1 phase. All of this. நல்லா கவனிங்க. 3 ப்ராசஸ்ல என்ன சொல்லும்போது G1 ல தான் சார் சொன்னீங்க. கான்செப்ட் புரியுதா? இப்போ என்னன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்? எல்லாத்துலயும் நடக்குன்னு சொன்னோமா? All of the above. புரோட்டீன் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்? Histone protein synthesis ஆகும். RNA-ல இருந்து தானே புரோட்டீன் உருவாகும். Yes sir. அப்ப RNA-வும் அங்கதான் உருவாகும், புரோட்டீனும் அங்கதான் உருவாகும். அப்ப என்ன ஆன்சர்? All of the above. இந்த क्वेश्चन ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனு. G1ல G1க்கும் அதே போல S-க்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்க்குறோம். G1க்கும் S-க்கும் ஒரு சைக்கிளே போடாம G1 S. அப்ப G1 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமோசோமு G1 ஃபேஸில் எப்படி இருக்கும்? 2n இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2nங்கிறது ஒரு 20 குரோமோசோம்னு ஜென்ரலாக எடுத்துக்கோம். 2nங்கிறது ஒரு 20 குரோமோசோம் அப்படின்னா S ஃபேஸில் குரோமோசோம் எப்படி இருக்கும்? Remain same. வெரி குட். ரிமைன் சேம் தானே? அப்போ என்ன 2n = 20 தானே? Yes sir. அப்போ DNA எப்படி இருக்கும்? கொஷின் இப்படி தான் கேட்குறான். 2C இருக்குமா? DNA doubled. அப்போ இங்க DNA doubled. DNA எவ்வளோ இருக்கும்? 2C னா எவ்வளோ வரும்? 4C. 4C அவ்வளோதான். வெரி குட். 4C. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா G ஃபேஸில் ஒரு செல் சைக்கிளில் இதுதான் G1 ஃபேஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இதில் குரோமோசோம்ஸு இதுதான் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸு உள்ளுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா குரோமோசோம் 2n இருக்கும். சரி, டிஎன்ஏ வந்து 2C-ஆ இருக்கும். குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமோசோம் வந்து என்ன அப்படின்னா 2n இருக்கும். இப்போ இங்கே எஸ் ஃபேஸ் வருது, இது G1. எஸ் ஃபேஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி குரோமோசோம்ஸ் இருக்கும். இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் இருந்தது, சரி டிஎன்ஏ இருந்தது, அது என்ன ஆயிடுச்சு? 2ஆ டெப்ளிகேட் ஆயிடுச்சு. அப்போ 1 இருந்துச்சுன்னா 2C, இப்போ 2 ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதில் ஒரு 2C, இதில் ஒரு 2C, மொத்தம் என்ன அப்படின்னா 4C. அப்போ குரோமோசோம் எவ்வளோ இருக்கு?
குரோமோசோம்ஸ் எவ்வளோ இருக்கு 2n தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது கீழே என்ன அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இஃப் the initial amount of DNA is denoted as 2C, then after S phase it increased to 4C. However, the word applicable, there is no increase in the chromosome number. So S phase mark the phase of DNA replication. DNA replication சார் எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன சார் எழுதிருக்கீங்க? S phase marks the phase of DNA replications. ஓகேங்களா? எஸ் சார். ஓகேண்ணா, அடுத்தது பாருங்க. ஓகே, அடுத்தது G0 phase. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா quiescent phase அப்படின்னு பேரு. இந்த cells are not divided. இங்க என்ன அப்படின்னா cells are not divided. இந்த cells என்ன அப்படின்னா இங்க டிவைட் ஆகல அப்படின்னா இந்த செல்ஸ் தான் என்ன அப்படின்னா எக்ஸிட் ஆகும். இந்த சஸ்பெண்டட் இது என்ன அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து இட் இஸ் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு என்ன அப்படின்னா அது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அப்படின்னா நிர்ணயிக்கும். த எக்ஸிட் ஆர் சஸ்பெண்டட் ஃபார்ம் ஆஃப் த சைக்கிள் G1 சைக்கிள். G1 சைக்கிள் என்ன அப்படின்னா அது சஸ்பெண்டடாக என்ன அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிடும். என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் எலிஜிபிள், செல் டிவிஷனுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணும். அது திரும்பி எங்கே போகும் அப்படின்னா G0க்கு போகும். The cells in this stage remain metabolically active but no longer proliferate. இருக்க முடியாது unless called on to do. So depends on requirement of organisms. சில ஆர்கானிசத்துக்கு என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா டிபெண்ட் பண்ணுறதை பொறுத்து என்ன அப்படின்னா ப்ராலிஃபரேட் ஆகும். எக்ஸாம்பிள் யார் எந்த செல்லு அப்படின்னா ஹார்ட் செல்லு, நர்வ் செல்ஸ், இந்த செல்லு தான். இதோட என்ன அப்படின்னா எது முடியுது அப்படின்னா இன்டர்ஃபேஸ் முடியுது.
இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எம் ஃபேஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, எம் ஃபேஸ் என்ன அப்படின்னா இல்லையாச்சா? Yes, sir. Yes, sir. எம் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எம் ஃபேஸ், இதுக்கு இன்னொரு பேரு டிவிஷன் ஃபேஸ் அப்படின்னு பேரு. அப்போ என்ன ஆகும்? the phase when actually cell division occur. இங்க தான் என்ன அப்படின்னா it is actual cell division அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா karyokinesis actual cell division occur. Actual cell division occur. எத்தனை % நடக்கும்? 5. Very good. 5%. The 5 of total cell cycle. Total cell cycle. Most ஒரு நிமிஷம் ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு. The 5% of cell cycle. The most traumatic period of இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஏரியா. The most dramatic period of the cell cycle. The number of chromosomes in parent and progeny cells are same. So number of chromosomes 2n என்ன அப்படின்னா parent கிட்ட இருக்கு அப்படின்னா இது என்ன அப்படின்னா ப்ராஜெனிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2n தான் போகும். 2n தான் போகும். அப்போ என்ன the number of chromosome in the parent and progeny cells is the same. அப்போ இது என்ன டிவிஷன் சொல்லுவோம்? மைட்டாசிஸ்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன செல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் it is a progressive process அப்படின்னு சொல்லுவோம். Progressive process. ஓகேவா? அப்போ அந்த எம் ஃபேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டா பிரிப்போம். எம் ஃபேஸ், ஓகேங்களா? எம் ஃபேஸ் என்ன அப்படின்னா எம் ஃபேஸ் ரெண்டா பிரிக்கவும். ஒன்று என்ன அப்படின்னா கேரியோகைனசிஸ் அப்படின்னு பேரு. இன்னொன்று என்ன அப்படின்னா சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ல டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், division of
நியூக்ளியஸ். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்போ இதுல தான் என்ன அப்படின்னா 4 ஃபேஸு: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ். இதுல லாங்கஸ்ட் ஃபேஸ் இதான். அனாஃபேஸ் என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் ஃபேஸ். இந்த கொஸ்டின் ஒரு மாதிரி கேட்டான், ஷார்டஸ்ட் ஃபேஸ். ஓகேங்களா? இதுல ஒரு ப்ரொசீஜரை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நோட்ஸ் எழுதிக்கலாம். இதோட நான் முடிச்சிருவோம், ஏன்னா அதோட பேஜ் முடியும். இப்போ ப்ரோஃபேஸ் இந்த கேரியோகைனசிஸ்ல எழுதிட்டீங்களா? Yes, sir. இந்த ஃபேஸோட இந்த டயக்ராமோட முடிப்போம், அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோஃபேஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா 2 ப்ரோஃபேஸ் இருக்கு. ஒன்று இயர்லி ப்ரோஃபேஸ்னு பேரு, இது 2ஆ பிரிப்போம். ஒன்று ஏர்லி ப்ரோஃபேஸ் அப்படின்னு பேரு. இங்க என்ன ஆகும் அப்படின்னா லேட் ப்ரோஃபேஸ் அப்படின்னு பேரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இந்த செல்லு பாருங்க, ஓகேவா? இப்போ இதுக்குள்ள என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ். இப்போ இங்க பாருங்க என்ன நடக்கும், இங்க குரோமோசோம் நெட்வொர்க்கா இருக்கும். குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குரோமாட்டிக் நெட்வொர்க்கா இருக்கும். அது இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இப்படி இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா எப்படி மாறும் இந்த குரோமோசோம்ஸ்? இப்படி மாறும். ஒரு சென்ட்ரோமில் இருந்து குரோமாட்டின் ஆரம்பிச்சு மாறும், இப்படி மாறும், இப்படி மாறும். இதுவும் ப்ரோஃபேஸ்ல மாறும், கண்டென்சேஷன் நடக்கும். த்ரெட்டு மாதிரி இருக்கிறது கண்டென்சேஷன் மாறும். ஓகேங்களா? அப்போ த்ரெட்டு மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் நடக்கும். அப்போ கண்டென்சேஷன் நடக்கும் போது என்ன அப்படின்னா குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னா இங்க தான் என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரியோல் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சென்ட்ரியோல் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும். நமக்கு எந்த பேஜ்ல சென்ட்ரியோல் ஃபார்ம் ஆயிருக்கும்? எஸ்ஸா, G1-ஆ, G2-ஆ? Yes phase. வெரி குட். அப்ப எஸ் ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஓகேங்களா சென்ட்ரியோல் என்ன அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு சிலிண்டர் மாதிரி இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ சென்ட்ரியோல் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ சென்ட்ரியோல் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆன பிறகு ஓகேங்களா இதை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி அப்படி ரேஸ் ஃபார்ம் ஆகும். அதே போல இதை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆகும். அது பேர் ஆஸ்டர் ரேஸ் அப்படின்னு பேர். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இதுக்கு பேரு சென்ட்ரியோல் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஸ்டர் ரேஸ் அப்படின்னு பேரு. ஆஸ்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஆஸ்டர் ரேஸ் சேர்ந்து இங்க இருந்து ஒரு ஆஸ்டர் ரேஸ், இங்க இருந்து ஒரு ஆஸ்டர் ரேஸ்.
இப்போ இங்க இருந்து ஒரு ஆஸ்டரேஸ்க்கும் இந்த ஆஸ்டரேஸ்க்கும் இடையில இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இங்க ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில என்ன அப்படின்னா ஒரு ஆஸ்டரேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுக்கும் இடையில அப்படின்னா ரெண்டு ஆஸ்டரேஸ் இடையில ஒரு கனெக்டட் கணக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு பேர். ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இப்போ ப்ரொஃபேஸில் என்னவா அப்படின்னா இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியிலலாம் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும். மைக்ரோ ஆர்கனிசம் கால்ஜி பாடிஸ் இருக்கும். கால்ஜி பாடிஸ் இருக்கும். கால்ஜி பாடிஸ் இருக்கும். இது கால்ஜி பாடி. அதே போல் என்ன அப்படின்னா இதோட சேர்ந்து என்ன அப்படின்னா இப்படி ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். ஒரு நெட்வொர்க் மாதிரி இப்படி இருக்கும். இதுக்கு பேர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுக்கு பேர் நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ப்ரொஃபேஸ் இயர்லி ப்ரொஃபேஸில் இப்படி இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பாருங்க, இந்த சென்ட்ரியோல ஆஸ்டரேஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் இது எல்லாத்துக்கும் சேர்த்தா என்ன அப்படின்னா அப்போ என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரியோல் பிளஸ் ஆஸ்ட்ரேரேஸ் பிளஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் இது மூணும் சேர்த்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ்னு பேர். இது மூணும் சேர்த்தா இந்த மூணையும் சேர்த்தா இதுக்கு பேர் என்னது மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் apparatus. அப்படின்னு ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இது அது போலார் ரீஜியன்ல இந்த போலுக்கும் இந்த போலார் ரீஜியனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது மூவ் ஆகும். இதுதான் இயர்லி ப்ரொஃபேஸ். இயர்லி ப்ரொஃபேஸ் என்ன நடந்த பிறகு லேட் ப்ரொஃபேஸ் என்ன நடக்குன்னு பாருங்க. லேட் ப்ரொஃபேஸ்ல என்ன நடக்கும், இப்படி இருக்கும். இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா உள்ள நம்ம நியூக்ளியஸ் மெம்பரைன் இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸ் மெம்பரைனை டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும், இந்த குரோமோசோம்ஸ் இப்படி டிப்ளாய்டா என்ன அப்படின்னா குரோமோசோம் இப்படி ஃபார்ம் ஆகும். இப்படி குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. அப்போ இந்த ஆஸ்டர் ரேஸ் எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்போசிட் இந்த போலார் ரீஜன் நோக்கி மூவ் ஆகும். அப்போ இது போலார் ரீஜன் நோக்கி என்ன அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேங்களா. ஆஸ்டர் ரேஸை சுற்றி என்ன இருக்கும், சரி, சென்ட்ரியோல சுற்றி ஆஸ்டர் ரேஸ். வெரி குட். ஆஸ்டர் ரேஸ். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆஸ்டர் ரேஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய ஆஸ்டர் ரேஸ்க்கும் என்ன ஒன்று கனெக்ட் பண்ணும். யாரு, இங்க இருக்கிற ஒரு ஆஸ்டர் ரேஸ் இதோட என்ன அப்படின்னா ஸ்பிண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும். இடையினையும். அப்போ இதுக்கு பேர் என்னது ஸ்பிண்டில் ஃபைபர் இப்படி ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் இது ஃபார்ம் ஆப்போசிட் போல் மூவ் ஆயிடுச்சா. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே டிஸப்பியரன்ஸ் ஆகும். கோல்கி பாடிஸ் டிஸப்பியரன்ஸ் ஆகும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டிஸப்பியர் ஆகும். ஓகேங்களா. இது லேட் ப்ரொஃபேஸ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மெட்டாஃபேஸ் போகணும். லேட் ப்ரொஃபேஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா மெட்டாஃபேஸ்ல ஒரு 3 ஃபேஸ் இருக்கு.
இதோட நிப்பாட்டிடுவோமா? கண்டென்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். டைம் என்னாச்சு பாருங்க. என்னாச்சு? மணி 8 ஆயிடுச்சா? 8:24. சரி, ஓகே. மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஓகேவாம்மா? Yes, sir. சரிம்மா. ஓகே. எப்படிங்க, கிளியரா இருக்கா உங்களுக்கு? Yes, sir. நெட்வொர்க் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இல்லைல்ல? வயசு சார் லைட்டா வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகி கேக்குது சார் அடிக்கடி. ஆமா சார், இடையில அப்படி ஒரு வாட்டி கேட்டுச்சு சார். அப்படியா? ஆனால் அது நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் வரும். அது சரி, பார்த்துக்கலாம் அது. சரிம்மா. ஓகே, படிங்க. நடத்துற வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. நடத்தின டைம் ஆகுமா சார்? Thank you, sir.